இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, தொழில், வேலைவாய்ப்பு, பணவரவு, குடும்ப வாழ்க்கை, காதல், திருமண வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியம் போன்ற முக்கிய அம்சத்தில் என்னென்ன மாதிரியான மாற்றம் ஏற்பட போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு நீண்ட நாளாக அந்த பிரச்சனை தீராதா, புதிய வாய்ப்புகள் கிடைக்குமா கிடைக்காதா, அதே மாதிரி இந்த மாதம் சிம்ம ராசிக்கு பல நன்மை காத்திருக்கு. அதே நேரத்தில் சில விஷயத்தில் கவனமும் தேவை. எனவே இந்த மாத ராசி பலனை முழுமையாக பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் ஸ்டோர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சாதகமான மாதமாக இருக்கும். அதாவது வாழ்க்கையில் பல துறையில் முன்னேற்றம், மகிழ்ச்சி மற்றும் புதிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் உடல் நலம் மற்றும் பேச்சில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. அடுத்தது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, கடந்த சில மாதமாக குடும்பத்தில் இருந்த சிறிய பிரச்சனை மற்றும் கருத்து வேறுபாடு குறைய தொடங்கும். கணவன் மனைவி உறவு மேம்படும். அதாவது ஆல்ரெடி இருந்த சண்டையெல்லாம் குறைஞ்சி அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படும். காதலர்களுக்கு உறவில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உறவினர்களோடு இருந்த மனக்கசப்பு நீங்கும். குடும்பத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பேச்சில் கவனம் தேவை. இந்த மாதம் உங்களுக்கு வரும் முக்கிய எச்சரிக்கையே இதுதான். அதாவது கோபத்தோடு பேசுனீங்கன்னா அது பெரிய பிரச்சனையில் தான் போய் முடியும். யாருடனும் தேவையற்ற வாதத்தில் ஈடுபட வேணும். அதாவது தேவையில்லாத சண்டை யார் கூடயும் போடாதீங்க. உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடிவெடுக்க வேணும். அதாவது உணர்ச்சிக்கு அடிமையாக போனீங்கன்னா அது இந்த டைமில் உங்களை முடிச்சு விட்டுரும். பொறுமையாக பேசினா பல பிரச்சனை தானாகவே முடிஞ்சிடும். உங்கள் வார்த்தை இந்த மாதத்தில் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கக்கூடும். அதனால் உங்கள் வார்த்தையை பார்த்து தான் பேசணும். பெற்றோர் மற்றும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு இது நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். அதாவது பதவி உயர்வு கிடைக்கலாம். அதாவது ஒரே வேலையில் ஒரே போஸ்டிங்கில் ரொம்ப நாளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த டைமில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இதனால் குடும்பத்தில் பெருமை கிடைக்கும். வேலை வாய்ப்பு, வேலை பார்க்கும் நபருக்கு மிகவும் நல்ல காலம். உங்களோட திறமையை மேலதிகாரிகள் கவனிப்பாங்க. அதனால் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். பதவி உயர்வுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்பள உயர்வு, அதாவது ரொம்ப நாளாக குறைந்த சம்பளம் இருந்தால் இந்த டைமில் சம்பள உயர்வுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. புதிய பொறுப்பும் வழங்கப்படலாம். நீங்கள் செய்கிற வேலையில் உங்களோட மதிப்பு அதிகரிக்கிற காலமாக தான் இது அமையும். அடுத்து வியாபாரம், தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வளர்ச்சி காலமாக தான் இருக்கும். எப்படின்னா புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க, விற்பனை அதிகரிக்கும். அதாவது புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய வந்து உங்களுக்கு லாபமும் விற்பனையும் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். தொழிலில் இருக்கிற தடை நீங்கும். அதாவது ரொம்ப நாளாக இந்த தொழிலில் ஏதாச்சும் ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தடை வந்து இந்த டைமில் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வணிக வாய்ப்பு கிடைக்கும். அதாவது புதிய ஒரு பொருளை எடுத்து அதை வியாபாரம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இந்த டைமில் உங்களுக்கு இருக்கும். இந்த ஆனி மாதம் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படுற மாதமாக தான் இருக்குது. அதாவது எப்படின்னா படிப்பில் கவனம் அதிகரிக்கும். ரொம்ப நாளாக அசால்ட்டாக சுற்றிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த டைமில் படிப்பில் கவனம் ரொம்பவே அதிகரிக்கும். ஆசிரியர்களோட பாராட்டு கிடைக்கும். ஆசிரியர்கள் வந்து அவங்கள பாராட்டுவாங்க. அதனால் அவங்க நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு ஆசிரியர்கள் உதவி செய்வாங்க. பெற்றோர்களோட நம்பிக்கையை பெறுவாங்க. அதாவது தன்னால் செஞ்சுட்டு இருந்த தப்புக்கு பெற்றோர்கள் திட்டிகிட்டு இருந்தாங்கன்னா இனிமேல் அவங்க தப்பு செய்ய மாட்டாங்கன்னு நீங்கள் நம்பிக்கை கூறுவீங்க. அடுத்து தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற வாய்ப்பு இருக்குது. அவங்க நல்லா படித்து நல்லா எக்ஸாம் எழுதுனாங்கன்னா எக்ஸாமில் மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்து பணநிலை, பணவரவு வந்து ரொம்ப சீராகவே இருக்கும். இந்த ஆனி மாதத்தில் வருமானம் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். பழைய கடன் அடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. அதாவது ரொம்ப நாளாக இந்த கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுருப்பீங்க. ஆனால் இந்த கடன் வந்து அடைக்கவே முடியாது. அது வந்து இந்த டைமில் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகரிக்கும். அதாவது ரொம்ப நாளாக சேமிக்கணும்னு நினச்சிட்டு இருந்த அமௌண்ட்டை சேமிக்க முடியாமல் இருக்கும். அதை வந்து இப்போ சேமிக்க தொடங்கிடுவீங்க. எதிர்காலத்தில் நிதிநிலை வந்து ரொம்ப வலுவடையும். அடுத்து 36 வயது உட்பட்டவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்னா, புதிய வாகனம் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சக்கரை அல்லது 4 சக்கரை, அதாவது கார் இல்லைன்னா பைக் வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓட்டுநர் உரிமம் பெறலாம். அதாவது லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். சுபகாரியங்கள் என்னென்ன நடக்கும்னா, வீட்டில் திருமணம் நடக்கலாம், நிச்சயதார்த்தம், குழந்தை பிறப்பு தொடர்பான மகிழ்ச்சி, வீடு வாங்குதல் அல்லது குடிபுகுதல் போன்ற நல்ல காரியங்கள் நடக்கும். 36 வயது மேற்பட்டவர்களுக்கு என்னென்னா உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, கை கால் வலி, உடல் சோர்வு, தலை சுற்றல் போன்ற அறிகுறி இருந்தால் அலட்சியம் செய்யாமல் உடனே மருத்துவரை பார்க்குறது ரொம்ப நல்லது. இந்த ஆனி மாதத்தில் நீங்கள் விநாயகர் மற்றும் முருகப்பெருமானை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு தடைகள் குறையும், மன அமைதி கிடைக்கும், முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அதனால் முருகன் மற்றும் விநாயகரை இந்த மாதத்தில் வழிபடுறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. மொத்தத்தில் இந்த ஆனி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில் முன்னேற்றம் மற்றும் நன்மை நிறைந்த காலமாக அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, தொழில் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சி,
பண வரவுல முன்னேற்றம், மாணவர்களுக்கு கல்வி வெற்றி போன்ற பல சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பேச்சில் பொறுமை மற்றும் நிதானத்தை கடைபிடிக்கணும். உடல் நலத்தில் குறிப்பாக 36 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். விநாயகர் மற்றும் முருகப்பெருமானோட அருளை நம்பிக்கையோட நேர்மையுடனும் இருந்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தை சிறப்பாக முடிச்சிடலாம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் ஸ்டோர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். நன்றி.